வைகாசி விசாகத்தையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பத்மநாபன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரதராஜ பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் இந்த கோயில் நகரமான காஞ்சிபுரத்தில் வைகாசி உற்சவத்தை ஒட்டி 20ஆம் தேதி வந்து வரதராஜ பெருமாள் கோவில் வந்து உற்சவத்துடன் கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று வந்து 3ஆம் நாளாக இன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வந்து பக்தர்களுக்கு கருட சபை வாகனத்தில் அதாவது நீல உடை அணிந்து ஆபரணங்களை அணிந்து அவர் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அவர் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக காஞ்சிபுரம் முழுவதும் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்பொழுது வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷம் முழக்கமிட்டனர். இந்த விழாவையொட்டி அங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த விழாவுக்காக பல்வேறு மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் நகரம் முழுவதும் உள்ள 5 தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதிகள் மற்றும் சுகாதாரத்தை சார்ந்த செவிலியர்கள் மற்றும் டாக்டர்கள் வந்து அங்க வந்து வரவேற்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக பணியமைக்கப்பட்டனர். மாநகராட்சி ஊழியர்களும் இந்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த உற்சவத்தை தொடர்ந்து பல்வேறு அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்தும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஜனனி. பத்மநாபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.